நண்பர்களே வணக்கம். நெற்றிக்கணக்கா சுப்பிரமணியன். இன்று நாம் காண இருக்கும் காணொலி சமீபத்தில் கோவையில் மாண்புமிகு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இங்கே வருகை தந்திருந்தார். அவரோட வாணி சீனிவாசன் மேடமும் இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு தொழிலதிபர்களை கூட்டு ஒரு கருத்தரங்குக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அந்த கருத்தரங்கு என்ன நடந்து என்ன சமாச்சாரங்கிறதுலாம் உங்களுக்கு தெரியும். நான் அதுக்குள்ளே போக விருப்பப்படலை. மதிப்புக்குரிய ஐயா தொழிலதிபர் திரு சீனிவாசன் அவர்கள் ஒரு கருத்தை மக்களுக்காக சொன்னார். இந்த மாதிரி பன்னுக்கு இவ்வளோ டேக்ஸு, ஜாமுக்கு, க்ரீமுக்கு, ஸ்வீட்டு, காரங்கிறதெல்லாம் சொன்னார். அது மக்களுக்காக பேசப்பட்டது. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், சிம்பிளாக ஒன்றா 5-12 பண்ணுங்கள், இல்லை 12-5 பண்ணுங்கள், யூனிஃபார்மாக பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறது சொன்னாங்க. இந்த மாதிரி கருத்தெல்லாம் கேட்குறதுக்காக தான் அந்த மாதிரி கருத்தர் கூட்டமே நடத்தப்படுகிறது. கருத்தர கூட்டத்தில் புகழ்ச்சி இவங்களை புகழ்ச்சி பாடத்துக்காக கருத்தர கூட்டம் இல்லை. அது எந்த கட்சி ஆளுங்கட்சி கூட்டினாலும் சரி, கருத்தரங்குன்னு வரும்போது கவர்மெண்ட்டுக்கு எகெயின்ஸ்ட்டுங்கிறதுல அவங்களோட குறைபாடுகளை நாம் ரியாக்ட் பண்ணி தான் நம்ம பேசுவோம். ஆனால் அதை பாசிட்டிவாக எடுத்துக்காமல் நெகட்டிவாக எடுத்துக்கிட்டு அதுக்கு பிறகு அவர் அழைக்கப்பட்டாரா, இல்லை இவராக போனாரா, இல்லை அவங்க மேடத்துக்கு முன் 2 மேடம் உட்காந்துருந்தாங்க, அவரால் எந்திரிச்சு அவர் ஏதோ சொல்கிறாரு, மன்னிப்பு கேட்டாரா, இல்லை கேட்க வைக்கப்பட்டாரா, இல்லை அவராக சொன்னாரா, இப்படிங்கிறதெல்லாம் ஒரு கொஸ்டின் மார்க். ஏன்னா நமக்கு அது என்னன்னு தெரியல. ஆனால் ஒரு விஷயம், அவர் அவராக போய் சந்திச்சிருப்பாருங்கிறது நமக்கு தோணலை. ஏன்னா சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ அதை அவர் சிந்திச்சிருப்பார் முதலையே. இப்படி நாம் சொன்னோன்னா இது இப்படி விளைவு வரும், அப்போ நமக்கு ப்ரெஷர் வரும், நாம் போய் இது செய்ய வேண்டியிருக்கும் அப்படிங்கிறலாம் அவருக்கு தெரியாதா? ஸோ அவர் யதார்த்தமாக மனசுக்குள்ள இருக்க சொல்லியிருக்காரு. கண்ணதாசன் ஒரு பாட்டில் சொல்லுவார், உள்ளத்தில் இருந்தது உதட்டிலே வந்ததா, உதட்டிலே வந்தது உள்ளத்தில் இருந்ததா இன்னும் ஒரு பாட்டு ஒன்று வரும். கண்ணதாசன் ஒரு சிவாஜி கணேசன் படத்தில் வரும். அந்த மாதிரி அவர் மனசில் இருக்கிறத அவர் யதார்த்தமாக வாமிட் பண்ணியிருக்காரு மக்களுக்காக. ஸோ திஸ் ஷுட் நாட் பி மேட் எ பிக் இஷ்யூ. இதை ஒரு பெரிய பிரச்சனையாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஆனால் ஜிஎஸ்டியில் உள்ள குளறுபாடுகளும் இயற்கையாகவே ஃபினான்ஸ் மினிஸ்டருக்கு அந்த மேடத்துக்கு அம்மாவுக்குள்ள ஒரு ஸ்டைல் ஆஃப் அப்ரோச்சினாலையும் அவங்களால அதை டாலரேட் பண்ண முடியல. சம்படி ஆஸ் கொஸ்டின் அஸ், அது நம்மளை ஒரு கார்னர் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டாங்க போல இருக்குது. அதுக்கப்புறம் ஆனால் அதை விட பெருது என்னன்னு சொல்லிட்டுன்னா, அந்த வீடியோவை அவர் ரூமில் போய் அந்த அம்மா சந்தித்து ஒருவேளை அவர் மேடம் நான் இப்படி சொல்லணும்னு நினச்சேன், நான் யதார்த்தமாக ஒரு காமெடியாக சொல்லிட்டேன், தவறாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாலும் கூட அந்த வீடியோ வெளியே வந்திருக்கக்கூடாது. பட் இம்மிடியட்டாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் உடனடியாக லண்டன்லேருந்து அவர் அதுக்காக ரிக்ரெட் பண்ணி வருத்தம் தெரிவித்து ஒரு வீடியோ ஆடியோ ஒன்று சொல்லியிருந்தார். ஸோ இம்மிடியட்லி ஆஸ் ரியாக்டட். அவர் தெரிஞ்சிருக்கு அது அப்படி செய்திருக்கக்கூடாது என்று. இப்போ நாம் சொல்கிறதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டுன்னா, இந்த மாதிரி கருத்தரங்கில் இந்த மாதிரி கருத்துக்கள் வரும்னு தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டுனா அவங்க கருத்தரங்கே நடத்தக்கூடாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை கொடிசால் இதே மாதிரி தான் கருத்தரங்கு நடந்தது. இதே நிர்மலா சீதாராமன் மேடம் வந்திருந்தாங்க. ஒருத்தர் பேங்க்குக்கு லோன் போட்டு கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரியாக்ட் பண்ணி பேசினாங்க. உடனே மைக் கூட ஆஃப் பண்ணப்பட்டு அவரை இது பண்ணி செய்யப்பட்டது. புரிஞ்சுங்களா? அப்போ எங்கே போனாலுமே இந்த மாதிரி சர்ச்சைக்குரிய சமாச்சாரம் மேடம் போகும்போது நடக்கிறது. அது மேடத்தின் மேலே உள்ள கோபம் இல்லை, அவங்களுடைய பாடி லாங்குவேஜ், ஸ்டைல் ஆஃப் ஸ்பீச்சுங்கிறது அது ஒவ்வொருத்தருக்கான இயற்கையாக இருக்கலாம். அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அது அவங்களா மாற்றிக்கிட்டா தான் உண்டு. அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு தகுதி நமக்கு கிடையாது. ஆனால் இது மத்தியில் ஆளக்கூடிய பாரதிய ஜனதா அரசுடைய பொருளாதார கொள்கை, புரிஞ்சுங்களா, அதன் மேல் உள்ள கோபம்தான். அவங்க ஜிஎஸ்டி ஆகட்டும், பண மதிப்பீடு இது பண்ணுறதாகட்டும், இல்லை இருக்கக்கூடிய சலுகைகள், ரயில்வேயில் இருக்கக்கூடிய முதியோருக்கு சீனியர் சிட்டிசனுக்கான கன்செஷனை ரத்து பண்ணு, பேசஞ்சர் ட்ரெயினுக்கான கட்டணத்தை ரத்து செய்யப்பட்டது, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. என்ன இதெல்லாம் சிறு குறு தொழில்கள் எல்லாமே இன்றைக்கி மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. அது கோயம்புத்தூர்லாம் பார்த்திங்கன்னா நிறையா பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால் இங்கே இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ஹை பிச்சிலையும் இருப்பாங்க இந்த விஷயத்தில், நாலேஜில். அதனால தான் அவர் இந்த விஷயத்தை ரியாக்ட் பண்ணியிருக்கார். ரெண்டாவது, அன்னபூர்ணா உரிமையாளர் திரு சீனிவாசன் ஐயா அவர்கள் அவர் ஒரு ஹோட்டல் அதிபர் மட்டும் இல்லை, அவர் அந்த ஹோட்டல் அசோசியேஷனுடைய மாநில தலைவர்னு நினைக்கிறேன். இஸ் அ நாலேஜபிள் பர்சன். எனக்கு அவரை பற்றி தெரியும். அப்படி இருக்கும்போது பொதுவாக அமைச்சர்களும் சரி, எம்எல்ஏக்களும் சரி, எம்பிங்களும் சரி, அரசியல் கட்சி தலைவரும் சரி, ஆட்சி செய்யக்கூடியவர்கள் மக்கள் மத்தியிலேருந்து என்ன கோபமான கருத்துக்கள் வந்தாலும் அதை ரொம்ப சாதாரணமாக எடுக்கக்கூடிய அளவுக்கு பக்குவங்கள் அவங்களுக்கு இருக்கணும். தே ஷுட் நாட் ரியாக்ட் இம்மீடியட். மக்கள் ரியாக்ட் பண்ணுவாங்க. அதனால தான் நாமெல்லாம் ஒரு கவுன்சிலர், எம்எல்ஏ, எம்பியாக கூட இல்லை. காரணம் வேறுன்னு சொல்லிட்டுனா நமக்கு அந்த பக்குவம் இல்லாமல் இருக்கலாம். பட் அவங்களுக்கு அந்த பக்குவங்கள் இருக்குது. இப்போ நீங்கள் கலைஞர் மத்தியில் நீங்கள் என்ன வேணால் கேளுங்க. நீங்கள் அவர் ரொம்ப சாதாரணமாக சொல்லிட்டு போயிடுவார். அவருக்கு தெரியும் தப்பு தான், ஆனால் வேறு வழி இல்லாமல் செய்கிறோம். பட் என்ன செய்வார்? அதை கடந்து போவார். அது டைரெக்டாக கூட ரியாக்ட் பண்ண மாட்டார். ஒன்றுமில்லை, இந்த மது ஒழிப்பு சமாச்சாரத்தில் கலைஞர்கிட்ட ஒரு தடவை கேட்கும்போது அவர் சொன்னார்,
சுத்தீவிர நெருப்பெருமை நடுவில் ஒரு கற்பூரமாக எத்தனை நாள் தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னார். புரிஞ்சுங்களா? நாம் புரிஞ்சுக்கணும் அந்த விஷயத்தில். ஸோ தேவில்ட்டு அந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிட்டு மக்களுடைய கருத்துக்களை கேட்டு அதுக்கு ரியாக்ட் பண்ண என்ன சொல்லலாம், ஓகே வி வில் ட்ரை டு கன்சிடர், நாம் அதை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். இது நான் மட்டும் இல்லை, அந்த ஒரு விஷயத்தை அந்த அம்மா சொன்னாங்க, இது நான் மட்டும் இல்லை, இதில் பெரிய டீமே ஒர்க் பண்ணுது அப்படின்னாங்க. சொன்னதெல்லாம் உண்மைதான், நல்லது தான். பட் அது சொல்கிற ஸ்டைலும் இருக்குது. அதுக்கப்புறம் அவர் வரைஞ்சு சொல்லியிருந்தால் கூட அவங்க அவாய்ட் பண்ணியிருக்கணும். நோ தேர் இஸ் நோ நீட் ஃபார் மீட்டிங் அஸ், தேவையில்லை, நீங்கள் கருத்து சொன்னீங்க அவ்வளோதான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கணும். ஆனால் அது இல்லாமல் இந்த மாதிரி நடந்த சம்பவம் மிகப்பெரிய அளவுக்கு வேதனையை அளிக்கிறது. ஒருவேளை அந்த மாதிரி மீட்டிங்கில் இப்போ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தொழிலதிபர்களை கூப்பிடுறாங்க ஒவ்வொரு தடவை வரும்போது. தொழிலதிபர் அறிவுரை தான் இந்த நாட்டுக்கு வந்து பொருளாதாரத்தை உயர்த்துறாங்களா? அவங்க தான் இந்த நாட்டுக்கு பங்களிக்கிறாங்களா? தொழிலாளர்கள் வந்து பங்களிக்கிறது இல்லையா? தொழிலதிபர் எத்தனை முதலீடு செஞ்சாலும் அங்கே வேலை செய்கிற தொழிலாளி தான். தொழிற்சங்கத்தோடு வந்து இந்த மாதிரி ஒரு கருத்துங்க நடத்துறதில்ல? ட்ரேட் யூனியன்ஸ் எப்படி இருக்குது, தொழிலாளோட நிலைமைகள் என்ன இருக்குது, முன்னாடி தொழிலாளிக்கு என்ன பெனிஃபிட் இருந்து இப்போ என்ன நிலையில் இருக்காங்க அப்படின்னு ஒரு கருத்தரங்கு நடத்தலாம்ல. இப்போ நான்லாம் அந்த மீட்டிங் போயிருந்தேன்னா ஒரு வார்த்தை டெஃபினட்டாக அந்த மேடத்தில் கேட்டிருப்பேன். மேடம், கடந்த காலத்தில் டாக்டர் மன்மோகன் சிங் அவர் பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்கில் 14% இன்ட்ரெஸ்ட் கிடச்சிது. 60 வயசு ரிட்டர்ன் ஆன பிறகு எங்களுடைய டெபாசிட்டை ப்ராடக்ட் ஃபண்ட் கிராஜுவிட்டியை வந்து நாங்கள் பேங்க்கில் போடுவோம். 10 லட்சம் போட்டால் எங்களுக்கு மாதத்துக்கு 14,000 ரூபா கிடைக்கும். இன்றைக்கி அதே 10 லட்சத்துக்கு எங்களுக்கு 7,000 தான் கிடைக்கிறது. அதே மாதிரி சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம்லையும் வந்து ரொம்ப குறைவாக நீங்கள் வட்டியை வந்து கம்மி பண்ணிட்டீங்க. இப்படி எங்கேயுமே வட்டி இல்லைன்னா நாங்கள் எப்படி தான் பிழைக்கிறது? ஏன்னா நம்ம வந்து இந்த ஷேர் மார்க்கெட்லாம் வந்து நம்பி இன்வெஸ்ட் பண்ண முடியாது. அது ஹிட்டன்பர்க் சொன்ன மாதிரி அதானுடைய ஷேர் மார்க்கெட் விழுந்து பார்த்தீங்களா, அந்த மாதிரி என்ன வேணால் இருக்கிற பணம் நமக்கு போயிடும். வேண்டாம், நாம் பெரிய அளவுக்குலாம் பாயசத்தோட சாப்பாடு சாப்பிடணும்னு ஆசையாக வேண்டாம். நமக்கு தயிர் சாதம் என்னைக்கு கிடைச்சாலும் போகும். நம்ம பேங்க்கில் டெபாசிட் போட்டு ஏதோ வருமானம் வந்தால் அதை வச்சு நாம் செயல்படுத்தலாம். அப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இபிஎஸ் பென்ஷன், குறைந்த பென்ஷன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 1000 ரூபா தான் இருக்குது. ப்ரைவேட் செக்டர்லேருந்து ரிட்டையர் ஆனவங்க, விஆர்எஸ் வந்தவங்களுக்கு. அதை வந்து இன்றைக்கி அகில இந்தியில் பல தொழிற்சங்கங்கள் போராடி இருக்காங்க. குறைந்தபட்சம் 9,000 ரூபா பண்ணுன்னு. பாரதிய ஜனதா கட்சியுடைய ட்ரேட் யூனியன் விங் பிஎம்எஸ்ஸே பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 5,000 6,000 கொடுக்கணும்னு சொல்லி மிகப்பெரிய போராட்டமே அகில இந்தியில் பண்ணியிருக்காங்க. அப்போ நான் இந்த கேள்வி கேட்டிருப்பேன், இப்போ எங்களை மாதிரி ரிட்டையர்டு எம்ப்ளாயிஸ் எல்லாம் வந்து இந்த பென்ஷனை நம்பி தான் நாங்கள் வாழறோம், வட்டியை நம்பி தான் வாழறோம், எங்களுக்கு அந்த மினிமம் பென்ஷன் ஒரு 5,000 6,000 9,000 பண்ணக்கூடாதா அப்படின்னு நாம் கேட்டிருப்போம். புரிஞ்சுங்க? அப்போது தொழிலதிபர்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி தொழிற்சங்கத்துக்கும் தொழிலாளருக்கும் இந்த அரசு முக்கியத்துவம் கொடுக்கணும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இவங்ககிட்ட நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா இவங்க வந்து வலதுசாரி கட்சி, அது மட்டும் இல்லை க்ரானிக் கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு வந்து ஆதரவாக இருக்கக்கூடியவங்க. அவங்க வந்து தொழிற்சங்கமோ தொழிலாளியோ தொழிற்சங்கமே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவங்க. புரிஞ்சுங்களா? நாம் அவங்ககிட்ட வந்து எதிர்பார்க்க முடியாது. பட் இருந்தாலும் ஒரு ஜனநாயக நாடு, நம்ம மக்கள் மத்தியில் நாம் கேட்குறதுக்கு உரிமை இருக்குது. அப்படிங்கிறனால நாம் கேட்குறோம், எங்களையும் கூப்பிடுங்க, கருத்தை கேளுங்க, நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு. ஸோ எதுக்கு நாம் சொல்ல வரோம் அப்படிங்கன்னா, ஒரு கருத்தரங்கம் என்பது இட் இஸ் என் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் வியூஸ். நம்மளோட கருத்து என்ன சொல்கிறோம், அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டுட்டு சந்தோஷமாக பிரியக்கூடிய இடம். இப்போ அந்த இடத்துல வந்து ஒரு அரசியல்வாதி மாதிரி திறமையாக பேசுகிறதுக்கு சாமானிய மக்களுக்கு இருக்காது. அவங்க யதார்த்தமாக சில விஷயங்களை பேசுவாங்க. பட் அதை வந்து ரொம்ப சீரியஸாக வந்து எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பது தான் என்னுடைய அபிப்பிராயம். அது மட்டும் இல்லை, இந்த உரையை முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு தாழ்மையான கேட்டுக்கொள்கிற நாடு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்னபூர்ணா திரு சீனிவாசன் அவர்கள் இன்றைக்கி பிரபலமாயிட்டார். ஏற்கனவே பிரபலமாக இன்னும் பிரபலமாயிட்டார். எந்த கோவை மாவட்டத்தில் அவருக்கு வந்து ஒரு அவமானம் ஏற்பட்டதோ அதே கோவை அதே தொகுதியில் அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. அவர் எந்த கட்சியில் பிரியும் இருக்கோ அந்த கட்சியில் அவர் ரெப்ரசன்ட் பண்ணி நிற்கலாம். ஆனால் பாஜகவில் நிற்க முடியாது. ஏன்னா அவங்களால தான் அந்த பிரச்சனையே ஆச்சு. பாஜக நின்னா ஓட்டு வருமானு நமக்கு தெரியாது. ஸோ அவர் காங்கிரஸ்லையோ அதிமுகலையோ திமுகலையோ விடுதலை சிறுத்தையிலையோ கம்யூனிஸ்ட்லேயோ அல்லது எந்த கட்சி அவருக்கு பிரியமாக இருக்கோ அந்த கட்சியில் அவர் நிற்கலாம். அவருக்கு சீட் கொடுக்கணும். இந்த கோவை வாழ் மக்கள் அவரை ஒரு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கணும். ஒரு முதலாளி வந்து சட்டமன்ற உறுப்பினரோ நாடாளுமன்ற உறுப்பினரோ தேர்ந்தெடுப்பில் எந்த தவறும் கிடையாது. இன்றைக்கி முக்கால்வாசி பேர் இன்றைக்கி 99% அதிபர்கள் தான் நாடாளுமன்றத்துலேயும் சட்டமன்றத்திலையும் இருக்காங்க. என்ன ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா இது பாசிட்டிவான ஆள். மக்களுக்கு எத்தனை ஹோட்டலில் வச்சு எத்தனை தொழிலாளிக்கு வந்து வேலை கொடுக்குறாரு. புரிஞ்சுங்களா? ஸோ அவருக்கு இந்த கோவை வாழ் மக்கள் கட்சிகள் அவருக்கு ஒரு சீட்டு கொடுத்து அவர் சட்டமன்ற உறுப்பினராக பார்த்து அழகுபடுத்தணும். அவருக்கு ஏற்பட்ட அவமானத்தை எப்படி துடைக்கப்பட வேண்டும் என்றால் இப்படித்தான் துடைக்கப்பட வேண்டும். ஆனால் எந்த கட்சியில் இருந்து அவர் ஜெயித்தாலும் அந்த கட்சிக்காரர் அவருக்கு ஒரு மினிஸ்டர் போஸ்ட் கொடுத்தாலும் கூட ரொம்ப சந்தோஷம். அப்படி தான் கொண்டு அவருக்கு எந்த இடத்துல ஒரு அவமானம் ஏற்பட்டதோ உங்களை நாங்கள் சட்டமன்ற உறுப்பினராகவும் அமைச்சராகவும் ஆக்கி காட்டுகிறோம் என்று சொல்லி கோவை வாழ் மக்கள் அவருக்காக பின் நிற்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். என் மனதில் பட்டது சொன்னேன். உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.